வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து வர உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வரும் நாட்களில் நமது அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயரும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் என்றும் அதற்கு உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக தரப்பில் இருந்து பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. உடன்பிறப்பே வா என்ற பிரச்சாரம் மூலமாக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு மூலமாக புதிய உறுப்பினர்களை திமுக சேர்த்து வருகிறது. ஒவ்வொரு பூத்திலும் 30% உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அதனை 40% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்த நிலையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு குறித்தும் இணைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் உள்ளிட்ட விவரங்களையும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் அமைச்சருமான டி.ஆர்.பி. ராஜா பவர் பாயிண்ட் மூலம் விளக்கினார். இதனைத் தொடர்ந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலம் திமுக நிர்வாகிகளை சந்தித்து நேரடியாய் பேசிட ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் ஆகிறது என்றும் ஆனாலும் எனக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். உடன்பிறப்போடு உரையாடும் போதுதான் நான் உற்சாகம் அடைகிறேன் என்றும் கட்சி சார்ந்து மட்டுமின்றி உடன்பிறப்புகளின் தொழில், குடும்பம் பற்றியெல்லாம் பேசி தெரிந்து கொள்கிறேன் என்றும் அரசு பணிகள் 1000 செய்தாலும் கழக பணி என்று வரும்போதுதான் தாய் வீடு திரும்பிய மனநிறைவு ஏற்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற வகையில் தொகுதி பிரச்சனைகளை களையவும் மக்கள் குறைகளை தீர்க்கும் வகையிலும் 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மேலும் மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க உங்களுடன் ஸ்டாலின், மருத்துவ உதவிகள் கிடைக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின், வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை கொடுக்கும் தாயுமானவர் திட்டம், இப்படி மகத்தான 3 அரசு திட்டங்களை தற்போது செயல்படுத்தி வருகிறோம் என்றும் இது மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் நாள்தோறும் இந்த திட்டங்களுடைய செயல்பாடுகளை நானே முன்னின்று கண்காணித்து வருகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போது செயல்படுத்தி வரும் இந்த 3 திட்டங்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே திமுக அரசால் மேற்கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் மத்தியில் நமது செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது என்றும் நமக்கான ஆதரவு மனநிலையில் தான் மக்களிடம் பொதுவாக இருந்து வருகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கடந்த மதுரை பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டினுடைய மண்மொழி மானம் காக்க தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் மக்களினுடைய இந்த ஆதரவை அப்படியே தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்கு நாள்தோறும் திமுக நிர்வாகிகள் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். BLA 2 BDA நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி கூட்டங்கள் நடைபெற்று முடிந்ததால் அதே போல பூத் லெவல் கமிட்டி அமைத்து உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும் 100 வாக்காளர்களுக்கு ஒரு BLC உறுப்பினர் என்ற விதத்தில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போது மத்திய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் சார் என்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த சட்டம் மூலம் என்னென்ன அட்டுழியங்களை பீகாரில் மேற்கொண்டு வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் என்றும் திமுக பாக முகவர்கள் அமைப்பு மிக வலுவாக இருப்பது கட்டாயம் என்றும் இதில் தனி கவனம் செலுத்தி BLC-க்களை நியமியுங்கள் என்றும் இந்த பணிகளை நானே நேரடியாக கண்காணிப்பேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற திமுக 30 விழாவிற்கு முன்பாக அனைத்து மாவட்டங்களிலும் கிளை கழக கூட்டங்களை நடத்தி மினிட் புத்தகத்தில் கையெழுத்து பெற்று தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டங்களை மிக எளிமையான முறையில் நடத்தினால் போதும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு கடந்த ஆண்டுகளில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள முதலீட்டாளர்களுடன் பேசியதன் விளைவாக தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் கொண்டு வரப்பட்டு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தங்களது நிறுவனங்களை தொடங்கியுள்ளனர். அதன் காரணமாக சுமார் 30 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெருகியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லவில்லை என்பதற்கான சாட்சிதான் சமீபத்தில் வெளிவந்துள்ள இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ற செய்தி என்றும் மத்திய அரசு வெளியிட்ட தகவல்படி இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் 15 ஆண்டுகளுக்கு முன் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது அடைந்த இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற இலக்கை தற்போது 15 ஆண்டுகள் கழித்து நமது திராவிட மாடல் அரசு எட்டி பிடித்துள்ளது என்றும் இது உள்ளபடியே மனமகிழ்வை தருகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். எப்படி இதற்கு முன்பு முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டோனோ அதே போல வருகிற செப்டம்பர் மாதமும் வெளிநாடு செல்ல உள்ளேன் என்ற செய்தியை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து வர உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
வருகின்ற நாட்களில் திராவிட மாடல் அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயரும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் என்றும் அதற்கு உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் ஓய்வெடுப்பதில்லை என்று பலரும் கேட்கிறீர்கள். நான் ஓய்வெடுக்க போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் ஆற்றும் களப்பணியே நம்முடைய இலக்கினை அடைகின்ற முதல் படி. 2026ஆம் ஆண்டில் மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டது. முழு வீச்சோடு களப்பணியாற்றிடுவோம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த பேச்சு என்பதும் அவர் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதும், அதே சமயத்தில் மீண்டும் அவர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதும், முதலீடுகளை ஈர்த்து வர உள்ளதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.